எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 38வது நாள். சுக்கிரனை பற்றி ஒரு சில வரிகள். பிருகு முனிவருக்கும் கியாதி அம்மையாருக்கும் பிறந்த குழந்தை சுக்கிரன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. இதில் நிறைய பேர் தேவர்கள் சாக மாட்டாங்க, ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டாங்க. அசுரர்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அவங்களோட குரு தான் சுக்கிரன். அவங்களுக்காகவே சஞ்சீவினி மந்திரம் வேண்டி கடுமையான தவத்தில் உட்கார்றாரு. தேவேந்திரன் பார்க்குறாரு, இது இயற்கைக்கு மாறானதுன்னு தன்னோட பொண்ணு அனுப்பி தவத்தை கலக்கி வைக்கிறாரு. ஆனால் அவங்க அதுக்கு மாறாக உதவி பண்ணுறாங்க. இப்போ சிவன் நேர்லேயே காட்சி தந்து வரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ அசுரர்களை காக்கிறதுக்காக கிளம்புறாரு. போகிற வழியில் எனக்கு தவத்துக்கு உதவின அந்த பொண்ணை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா வேணும், வரோம் நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தேவலோகத்துலேருந்து வந்ததால் திரும்பவும் போயிடுவேன், நான் 10 ஆண்டு காலம் உங்களோட நான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி கல்யாணம் நடக்குது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. தேவயானின்ற பொண்ணு பிறக்கிறா. திரும்ப 10 ஆண்டு காலம் கழித்து அவங்க தேவலோகம் போயிடுறாங்க. இப்போ திரும்ப போர் நடக்குது. அசுரர்களை காப்பாற்றுறாரு. தேவேந்திரன் பார்க்குறான், தன்னோட பையனை சுக்கிரனுக்கு சீடனை அனுப்புகிறாரு. சீடன் ஆகிட்டார். இப்போ தேவயானிக்கு அந்த பையனுக்கும் காதல் மலருது. இப்போ திரும்பவும் போர் நடக்குது. அதில் சீடன் செத்து போயிடுறான். திரும்பவும் குரு உயிர்ப்பிக்கிறாரு. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அரக்கர்கள் பார்க்குறாங்க. அந்த பையன் இறந்த உடனே சாம்பலாக்கி அந்த தண்ணியில் கலந்து இவரை குடிக்க வச்சிடுறாங்க. இவரும் குடிச்சிட்டாரு. தேவயானி வேண்டுதல் பேரில் திரும்ப உயிர்ப்பிக்கிறாரு. இவர் வயிற்றுலேருந்து வந்ததால் குரு செத்து போயிறாரு. சீடன் உயிரோட வந்துடுறாரு. உடனே சீடன் குருவை காப்பாற்றி அவரை உயிர்ப்பிக்கிறாரு. இப்படி மாறி மாறி நடக்கிறதால, தன்னலத்துக்காக செயல்படுறதால அந்த மந்திரம் செயலிழந்து போயிடுச்சு. எவ்வளோ கடுமையாக வாங்கின வரத்தை இப்படி சூழ்ச்சியால் விட்டுட்டோமே அப்படின்னு சுக்கிரன் ரொம்ப கவலைப்படுறாரு. இதுதாங்க கதை. நான் இன்றைக்கி சாயந்தரம் வெக்காளியம்மன் கோயில் போனேங்க. அதோட வீடியோ, அதோட படமும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். வெக்காளியம்மன் அருள் கிடைக்கட்டும்.